Queensland theme park தான் போக போறோம். சோ நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா Subscribe பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலா நம்ம Queensland வந்தாச்சு. ரொம்ப கூட்டமா பஸ்ஸா வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயின்ஸ்லேண்ட் வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவேல செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த குயின்ஸ்லேண்ட் வந்து மண்டே ஹாலிடே. இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 6 வந்து வீக் டேஸ்லேயும் 10 to 7 PM வந்து வீக்கெண்டு ப்ளஸ் பப்ளிக் ஹாலிடேலையும் ரன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பெரியவங்களுக்கு 550 ரூபா டிக்கெட்டும் சின்ன பசங்களுக்கு 450 ரூபா டிக்கெட்டும் வாங்குறாங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 அடியிலேருந்து 4 அடி ஹைட் இருந்தால் சின்னவங்கனும் 4 அடிக்கு மேலே ஹைட் இருந்தால் பெரியவங்கனும் டிக்கெட் தர்றாங்க. 2 அடிக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தான். இங்கே அவுட் சைடு ஃபுட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வர்றப்பே இங்கே சமைச்சு எடுத்து வந்து சாப்பிட்லாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சில்ட்ரன்ஸுன்னு டிக்கெட் வாங்கினீங்கன்னா அடல்ட் ரைடில் ஏற விட மாட்டாங்க. அதாவது ஃபேமிலி ரைடுன்னு இருக்கும், அதில் ஏற விடுவாங்க. பட் அடல்ட் ரைடுன்னு சில இதெல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் ஏற விட மாட்டாங்க. சில்ட்ரன்ஸுக்குன்னு சில ரைடு வச்சுருக்காங்க, அதில் வந்து அவங்க ஏறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குயின்ஸ்லேண்ட் உள்ளே வந்தாச்சு. ஒரே க்ரௌடு. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க போல். க்ரௌடாக இருக்குது. இப்போயே வந்து எல்லாம் ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. உள்ளே போய் எல்லா ரைடும் ஏற முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு பப்ளிக் ஹாலிடே, April 14, அதனால் க்ரௌடு ஓவராக இருக்குது. க்ரௌடாக எப்படி இருக்குது? எப்படி என்ஜாய் பண்ண போகிறேன்? எல்லா ரைடும் போக போறியா? மேப் ஒன்று கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் என்னென்ன ரைடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பாடி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. டிக்கெட் எடுக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போகிறது ஃப்ரீ ஃபால் டவர். இந்தியாஸ் ஃபஸ்ட் தான். இந்தியாவில்
ஓவர் க்ரௌடு இருக்கிறதுனால ஒவ்வொரு ரைடும் 1 ஹவருக்கு மேலே ஆகுது. 1 ஹவரு ரைடுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் வந்து நீங்கள் ரைடு ஏற முடியும். ரொம்ப வெயிலாக இருக்குது, உட்காந்துட்டோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ரைட்லேயும் 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. க்யூ ரொம்ப லென்த்தாக நிற்குது. நிற்கிறதுலே டயர்டாகி ரைடு ஒரு 2 மினிட்ஸ் தான். அதில் முடிச்சுட்டு அடுத்த ரைட்லேயும் 1 ஹவர் நிற்கணும். அதனால் கூட்டமாக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. கூட்டமாக இருந்தால் குயின்ஸ்லாண்டு வராதிங்க. வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தே கிடையாது. நாங்கள் பாருங்கள் 4 ரைடு தான் போனோம். மணி இப்போயே வந்து 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பாடி ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்ணும். விட்டா போதும்டாட்டு கிளம்பிடுவோம். இவனுங்களும் வந்து க்ரௌடை வந்து எவ்வளோ உள்ள விடணும் விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த லிமிட்டு தான் விடணுங்கிறது. பட் இருந்தாலும் ஃபுல்லாக விட்டுட்டு எல்லாத்தையும் வர்றவங்களெல்லாம் ஃபுல்லாக விட்டுறாங்க உள்ள. வேஸ்ட்டு. கொடுத்த பணத்துக்கு ஒர்த்தே கிடையாது. அவன் உள்ளே விடுறதே ஒரு 10 மணி நேரம் உள்ளே விடுவான். அதுலேயும் 10 ரைடு கூட ஏற முடியாது. 10 ரைடு நீங்கள் ஒவ்வொரு ரைடுக்கு 1 மணி நேரம் நிற்கணும். அப்போ மொத்தம் நீங்கள் ஒரு 6 ரைடு 7 ரைடு தான் ஏற முடியும். அதனால 550 ரூபாய் தராங்க. இல்லைனா தர மாட்டாங்க. எல்லா ரைடும் ஏறணும்னு தர முடியாது அவங்களால. கேபிள் காரு இது போகலான்னு வந்தால் இதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சு 3:30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம 1:30க்கு வந்தோம். டைமிங் ஆப்ரேஷன் எல்லாமே சில இதெல்லாம் டைமிங் ஆப்ரேஷன் தான். அந்த ரைடு தான் வரணுங்கிறேன். அந்த ரைடு வந்தால் எல்லோரும் அங்கே தான் வருவாங்க. அப்போ எவ்வளோ கூட்டம் நிற்கும். அதாவது ஃபுல் டைமாக ரன் ஆகிறதுலேயே வந்து கூட்டம் எவ்வளோ இருக்குது. இது பார்ட் டைமாக ரன் பண்ணால் எவ்வளோ கூட்டம் நிற்கும். ஒரு தடவை போய் பார்க்கலாம். எல்லாமே ஒரு தடவை தான் பார்க்க முடியும். இதுவும் ஒரு தடவை தான் பார்க்கணும். எப்படி இருந்தது பாப்பா? ஃபுட்டை பொறுத்தளவுக்கு குயின்ஸ்லாண்டை பாராட்டி ஆகணும். ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 தான். கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். குவான்டிட்டி தாராளமாகவே இருந்தது. இந்த தீம் பார்க்கை பொறுத்தளவுக்கும் எந்த ரைடு எடுத்தாலும் 1 டைம் தான் போக முடியும். நீங்கள் வந்து ஏறுறப்பே உங்கள் பேண்டில் கிராஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் போக முடியாது. ஆனால் நான் போன சில தீம் பார்க்லாம் வந்து பர்டிகுலராக சில ரைடு மட்டும் வந்து எத்தனை டைம் ஏறினாலும் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேவ் பூல் வந்திருக்கோம். இதுவும் பர்டிகுலராக ஒரு டைமிங் தான். வந்து 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது பக்கத்துலேயே வந்து நியகரா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுவும் 3 to 4:30 தான் வந்து டைமிங்கு. இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாங்க. வேவ் பூல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. பாருங்க, நியகரா வாட்டர் ஃபால்ஸு. தீம் பார்க்கு போகிறப்போ மறந்துடாமல் ஒரு செட்டு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் டவல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைனா நீங்கள் அங்கே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 300 ரூபா டெபாசிட் கொடுத்தீங்கன்னா லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறப்போ அந்த 300 ரூபாயை வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கு ஆத்விக்? ஜாலியா இருக்குது. ரோப் கார்ல போறது ஜாலியா இருக்கா? இந்த கேபிள் கார் ரைடும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் ரைடு. ரொம்ப லாங்காக போகிறாங்க.
கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒர்த்து தான் அந்த ரைடு போகிறது. இதில் வந்து வயசானவங்க ஏற முடியாது, ஏன்னா இந்த கேபிள் கார் ரன்னிங்லேயே தான் ஏற்றி இறக்குறாங்க ஆளுங்களை. அதனால் வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி சின்ன பசங்களை வச்சுருந்தாலும் பார்த்து ஏறணும் இறங்கணும், அதுதான் ஒரு இது. நீங்கள் போனீங்கன்னா மறந்துடாமல் இந்த கேபிள் காரையும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். ரிலாக்ஸாக ஒரு 20 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹிமாலயன் வாட்டர் ரைடு இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டைமிங் ஆப்ரேஷன் தான், அது என்ன டைமில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். போனால் மிஸ் பண்ணாமல் இந்த ரைடையும் என்ஜாய் பண்ணிடுங்க. வீடியோ கேம் சென்டரு. உள்ளே போகிற ஒருத்தருக்கு வந்து 2 டோக்கன் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
dime lo que tú quieres de mi coqueta. Sé lo que te gusta es salir y se suelta. Cuando baila reggaetón pa' mí que muñeca. Me gusta salir y seducir. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில ரைடெலாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி சில ரைடெலாம் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல. நீங்களும் கண்டிப்பாக குயின்ஸ்லாண்டு போனீங்கன்னா ஒரு வீக் டேவாக போங்க, வீக் எண்டில் போகாதீங்க. ஏன்னா க்ரௌடு ஓவராக இருந்தால் நம்மளால் எல்லா ரைடும் என்ஜாய் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.